எங்களை மாதிரி அறிவாளி யாராச்சும் இருப்பாங்களான்னு பார்த்தீங்களா? தெரியுதா முகம்? தெரியல பொழுதுமா நல்லா தெரியுது. எங்களை மாதிரி அறிவாளி யாராச்சும் இருப்பாங்களா பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தாங்க. ஒரு நிமிஷம் லேட்டாக வந்துட்டு 1 ஹவரை வெயிட் பண்ணிட்டுருக்கு ட்ரெயின். கோயிலுக்கு போகலான்னு போன மாதம் போகணும் இல்லை? போன மாதம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ கண்டினியூஸாக மாதம் போகிறோன்னு நினைக்கிறேன். இல்லைம்மா அப்படிதான் போவோம். ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமைனா போயிடுவோம். ரொம்ப நாள் பிரேக் ஆகிடுச்சு, மறுபடியும் போகிறோம். கேட்குதான்னு தெரியல. வீட்லேயே கரெக்டாக ஒரே டைமாக போட்டோம்னா அந்த நேரத்தில் வந்தாச்சுங்க. நம்ம சிங்கார சென்னைக்கு வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு அப்போல்லாம் ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை தாங்க கூட்டமாக இருக்கும். ஆனால் இப்போ ரொம்ப கூட்டம். செவ்வாய்க்கிழமையும் கூட்டமாக இருக்கா, இல்லை டெய்லியே கூட்டமாக இருக்கான்னு தெரியல நமக்கு. நல்ல ஜனங்க. ஆனாலும் நம்ம ரிலாக்ஸாக டெய்லி ஒரு இடம் போகிறோம் வரோம். ஆனாலும் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கிடைக்கிற நிம்மதி அது வேறு ஒரு விதமான ஒரு நிம்மதிங்க. அது மனுஷங்கிட்ட நமக்கு இது இல்லையே அது இல்லையே, இது வேணும் அது வேணும்னு சொல்கிறத விட நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குன்றதை நம்பி நம்ம அது நடக்கலைன்றது செகண்ட்ரிங்க. அங்கே நம்ம அதை சொல்லிட்டு வரும்போதே நமக்கு ஏதோ நடந்துட்டு நம்ம ஒரு மாதிரி ரிலாக்ஸாக அந்த மாதிரி ஆகிடுதுங்க. அவ்வளோதான். போயிட்டு வந்தாச்சு சர்ச்சுக்குள்ளே. அப்படியே நம்ம வேளாங்கண்ணி அம்மா மாதாக்கிட்டேயும் ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுட்டு வெளியில் ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு மாஸ் அட்டன் பண்ணிவிட்டு மறுபடியும் போயிட்டு என்னமோ தெரியலங்க, அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே கோயிலுக்குள்ளவே போயிடுச்சுங்க. நமக்கு வெளியே வரவே மனசு இல்லை. நம்ம ஊருக்குள்ளே கோயிலுக்கு போன மாதிரி இல்லை, எங்கேயோ வெளியூருக்கு போயிட்டு அங்கேயே ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்ததுங்க. சுற்றி மறுபடியும் அங்கேயே மன நிறைவாக இருந்துச்சு. நல்லா இருந்ததுங்க அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட் இயருக்கான கேலண்டர்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2026 இப்போவே வந்த மாதிரி இருக்குங்க. மாமா சொல்லிட்டு இருந்தாங்க, கொடிமரத்து போயிட்டு கயிறெல்லாம் தொட்டு கும்பிட்டுருக்காங்க, கல்யாணம் ஆகாதவங்க தன்றி தொட்டு கும்பிட்டு நீ ஏண்டினாரு. அப்படிலாம் இல்லை. நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்து இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழறல, அதுக்கே நம்ம நன்றி சொல்லணும்ல. குழந்தை இல்லாதவங்க கயிறு கட்ட வேண்டியவங்க தான் போயிட்டு அங்கே வேணும்னு அப்படி ஒன்றும் இல்லைல்ல. எல்லோரும் அங்கே கயிறு கட்டி வச்சுருக்காங்க. எனக்கு நல்ல பொசிஷனை கொடுத்து நம்ம நல்லபடியாக வாழ்ந்துறதுக்கு நன்றி சொல்லிட்டு வரேன் நான். இவர் எனக்கு கிண்டல் பண்ணிகிட்ருக்காருங்க. அங்கங்கே கியூ தான். மறுபடியும் மாதாம்மா கிட்டே போயிட்டு சாரீ கட்டினாங்க. நீங்கள் பாருங்கள்,
saree கட்டிகிட்டே இருக்காங்கங்க. இப்போ தான் இந்த saree கட்டிட்டு போனாங்க. அவங்க அந்த பக்கம் போன உடனே இன்னொருத்தர் saree எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்னொருத்தரோட saree கட்ட போகிறாங்க பாருங்கள். கட்டுறாங்களா? இவங்க கட்டின உடனேயுமே இந்த சேரீயை கட்டி நாங்கள் வெளியில் வந்து கேண்டல் தான் ஏற்றுனோம். கேண்டல் ஏற்றுறதுக்குள்ளே இன்னொருத்தர் எல்லோ கலர் saree ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி நிறைய வேண்டுதலுங்க. அதம்மா நம்மளோட வேண்டுதலையும் நிறைவேற்றணும். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரோட வேண்டுதலும் நிறைவேற்றணும்னு தாங்க வேண்டிட்டு வந்திருக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, நான் சொன்னது அந்த எல்லோ கலர் saree கட்டினாங்கன்னு சொன்னேன்ல, அதுதான். இன்னும் கூட 2 பேர் saree வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்கங்க அடுத்தடுத்து கட்டுறதுக்கு. அவ்வளோதாங்க, எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சு. நமக்கு பசியாக இருந்தது. சாதம் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லைங்களா, புளி சாதம் சாப்பிட்லாமா போயிட்டு? ரொம்ப கிட்ட சாப்பிட்லாமா போயிட்டு? லஞ்ச் சாப்பிட்லாமா? சமோசா புளி சாதம் அவ்வளோதாங்க இன்னைக்கு. சொன்னால நம்ம வீட்டில் வாங்கணும். தான் எவ்வளோக்கு மேட்டு 200 ஒரு பீஸ் ஞாயிற்றுக்கிழமை மேட்டு 200. வீட்டில் மாட்ட போதுமா சொன்னேன். யோ போயா தெரியும் என்னம்மா சொன்னேன். நான் உங்கள்கிட்ட ஒன்றுமே சொல்லியம்மா. நான் சரியாக போட்ட மாட்டேன். வீட்டில் துணி மாட்டி போய்க்கே போகிறோம்மா. உங்க சொல்லம்மா பச்சை பால் சொல்லணுமா. ஆட்டோக்கார அங்கிள் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தார். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பாவம், அவரோட ஆதங்கம். யாரோ ஒருத்தர் பைக்கில் போகிறப்ப ஷால் மாட்டிக்கிச்சான்.
அவங்களுக்கு சொல்லும் போது ஷால் பாருமா கீழே தொங்குதுன்னு சொன்னது, எனக்கு தெரியும் நீ வேலை பார்த்துன்னு போயான்னு சொன்னாங்களாம். அதுதான் பாவம் அவர் சொல்லிட்டு இருந்தார். நிறைய பார்த்தோங்க. நமக்கு சரியாக போச்சு. உள்ளே போனால் வெளியில் வரவே முடியலங்க. அது ரொம்ப சின்ன சின்ன சந்தாக இருக்கா, வண்டிங்க வேறு லோடு இறக்குறாங்க. பயமாக இருக்குது, நம்ம எங்கே இடிச்சுவாங்களோன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம்னா வெளியே வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அப்படியே பார்த்துட்டு சும்மா 1-2 திங்ஸ் வாங்கி அங்கேருந்து $550ங்கய்யா. பார்த்துக்கலாம் 2 பிட்டு ஸ்டாண்டு உள்ள இருக்குது பார்த்துங்க. இதுவாயா இது 6 அடி. எவ்வளோங்க? 4500. எவ்வளோ? 4500. லைட் இல்லாமல் லைட்டு லைட்டினோட வருது. லைட் இல்லாமையா? லைட்டு தான் அதான் பார்த்துக்கலாம். 6 அடி இல்லை இது. 6 அடி அது பக்கத்தில் இருக்குயா? இது கேளுங்கய்யா. இப்போ இந்த இது வருது நம்பர் சொல்லுங்க. 1800. அது எவ்வளோங்க அது? 1800. செக் பண்ணிங்களா? இது கேன்சல் பண்ணு. வந்துட்டு எவ்வளோ கேட்குறோம்? வா வா அது எடுத்துக்கலாம். அது பில் வாங்கின்னு வா. ஒரு கட்டுக்கு 12 இருக்கும். அதான் 300 ரூபா. அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சுங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.